ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு, இதை சொன்ன 1 மணி நேரத்தில் பணம் உங்களை தேடி வரும். 24 மணி நேரமும் பணம் வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு இந்த ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்கள், சகல நன்மைகளையும் கொடுக்கும். அது என்னங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நரம்பில்லாத நாக்கு எப்படி வேணாலும் பேசும் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்வாங்க. இதே போல் ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் அப்படின்னும் சொல்லுவாங்க. நாக்கிற்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது. ஒன்றும் இல்லாததை கூட பெரிதாக பேசும். பெரிதாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒன்றும் இல்லாமல் போவதற்கும் நம்முடைய நாக்கு தான் காரணம். அதனால தான் வள்ளுவர் நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய இந்த சொல்லிற்கின்றே சொல்லதிகாரம் அப்படின்னு தனியாகவே ஒரு அதிகாரம் எழுதி வச்சாங்க. அவ்வளோ அற்புதமான ஆற்றல் கொண்டதாக இருக்கக்கூடியது நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய சொற்கள். எந்த சொற்களை நம்ம பயன்படுத்தினா நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகுங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு விஷயத்திற்கும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஆற்றல்கள் தான் காரணம். எதிர்மறை ஆற்றல்ங்கிறது நம்மை சுற்றி மட்டும் இருக்கக்கூடிய ஒன்று இல்லை, நமக்குள்ளும் இருக்கக்கூடிய ஒன்று. நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த எதிர்மறை ஆற்றல் நம்முடைய எண்ணத்தின் வாயிலாக நம்முடைய சொற்களாக வெளிவரும். அந்த அளவுக்கு எதிர்மறையான சொற்களை நம்ம பயன்படுத்தி பேசுகிறோமோ அந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எதிர்மறையான செயல்கள் மட்டும்தான் நடக்கும். நேர்மறையான வார்த்தைகளை எந்த அளவிற்கு நம்ம உபயோகப்படுத்துகிறோமோ அந்த அளவிற்கு நமக்கு நன்மைகள் உண்டாகும். பல சாதுக்களை கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க, சாதுக்கள் பொதுவாகவே வாயை திறந்து எதையுமே பேச மாட்டாங்க. ஏன்னா அந்த சொல்லிற்குரிய வலிமை என்னன்னு அவங்க உணர்ந்திருப்பாங்க. அதையும் மீறி பேசினா 1-2 வார்த்தை மட்டும்தான் பேசுவாங்க. நம்ம கூறும் ஒரு வார்த்தையால் யாராவது ஒருவர் மனசு கஷ்டப்பட்டாலோ மனவேதனைப்பட்டாலோ அதற்குரிய பலனை நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த சொற்களை நம்ம பார்த்து எதிர்மறையாக இல்லாமல் நேர்மறையாக பேசணும். யாரையும் திட்டக்கூடாது, சாபம் கொடுக்கக்கூடாது. நம்முடைய வார்த்தைகளை இந்த பிரபஞ்சம் கேட்டு அதற்கேற்ற பலனை நமக்கு கொடுக்கும். இந்த பிரபஞ்சம் யார் என்ன கேட்டாலும் உடனே கொடுக்கக்கூடியது. நம்ம எந்த வார்த்தைகளை அதிகமாக உபயோகப்படுத்துகிறோமோ அதற்கேற்றாற் போல பலனை இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும். அந்த வகையில் தான் பலரும் நற்பவிங்கிற வார்த்தையை அடிக்கடி சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் பொழுது நமக்கு நற்கதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல தாங்க இந்த ஒரு வார்த்தை, இதை நம்ம எப்பொழுதுமே உபயோகிக்கணுங்க. அது என்னன்னா, சுகம் சௌபாக்கியம் தேகி தேகி. இந்த ஒரு வார்த்தை தாங்க, சுகம் சௌபாக்கியம் தேகி தேகி. இந்த ஒரு வார்த்தையை குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 21 முறையாவது நம்ம சொல்லலாம். அதிகபட்சம் எவ்வளோ முறை வேணாலும் சொல்லலாம். எந்த நேரத்தில் வேணும்னாலும் சொல்லலாம், எந்த இடத்துல வேணும்னாலும் சொல்லலாம். எந்த இடத்துலிருந்து வேண்டுனாலும் அது உடனே நடக்கும். பெண்களுக்கு தீட்டுமை ஏற்படும் சமயத்தில் கூட இந்த வார்த்தையை நம்ம சொல்லலாம். எந்த அளவிற்கு இந்த மந்திரத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோமோ அந்த அளவிற்கு இந்த பிரபஞ்சம் நமக்கு சுகத்தையும் சௌபாக்கியத்தையும் தந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஒரு வார்த்தையை நம்ம சொன்னாலே 24 மணி நேரமும் நமக்கு பணம், எல்லாமே பணம் வந்துக்கிட்டே இருக்கும். பணம்னு வந்துட்டாலே போதும், அனைத்து சகல செல்வங்களும் நமக்கு கிடைக்கும். அனைத்து விதமான சுகங்களையும் சௌபாக்கியங்களையும் நம்ம மகிழ்ச்சியோடு நம்ம வாழலாம். அதனால தான் இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் மறக்காமல் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 21 முறை சொல்லிக்கிட்டு வாங்க. சுகம் சௌபாக்கியம் தேகி தேகி, சுகம் சௌபாக்கியம் தேகி தேகி. இந்த வார்த்தையை மறக்காமல் சொல்லிக்கிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். இது பூஜை புனஸ்காரம் எதுவுமே கிடையாதுங்க. இதை நார்மலாக நம்ம குளிக்கணுங்கிற அவசியமும் இல்லை. நம்ம அசைவம் சாப்பிடலாம், சாப்பிடாமலும் இருக்கலாம். இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது. மேக்ஸிமம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை முறை வேணாலும் நீங்கள் சொல்லலாம். இதை சொல்லிக்கிட்டே வாங்க. அனைத்து விதமான 16 செல்வங்களும் நமக்கு கிடைக்கும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நிச்சயமாக இதனால் நீங்கள் நன்மை பெறுவீங்க. இதை மறக்காமல் செய்து பாருங்கள். பிரபஞ்சம் நமக்கு நன்மையையே வழங்கும். நன்றி.